பிடிக்கிற நீ? என்ன பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க நீங்க? சத்தியமா நான் சுருட்டு பிடிக்க மாட்டேன்பா. சத்தியமான சுருட்டு பிடிக்கிறதல்ல நீ? நிச்சயமா கிடையாது. சிகரெட் தான் பிடிப்பேன். சிகரெட்டா பிடிக்கிற? உன் மோர கட்டிக்கு சிகரெட் ஒண்ணுதான் குறைச்சது. பீடி எப்படிடா? செலவு கம்மியாகும். உங்ககிட்ட பீடி இருக்கப்பா? எங்கிட்ட பீடி கேட்கற நீ? இனிமே சிகரெட் பீடி பிடிக்கிறது தெரிஞ்சது வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதுதான். என்னப்பா இது நெருப்புட்டி தூக்கி அடிச்சிட்டீங்க? நான் சிகரெட் பீடி பிடிக்கிறதுக்காக நெருப்புட்டி வச்சுக்கலப்பா. பின்ன எதுக்குடா நெருப்புட்டி வச்சிருக்கிற? பரம்பரை புத்தி எனக்கு வந்துருச்சு. என்னடா இல்லது பரம்பரை புத்தி? ஏதாவது குடிசைய பார்த்தா கொளுத்தணும் போல ஒரு ஆசை வருதுப்பா. என்னடா அது குடிச்சா கொளுத்துறது? உனக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கடா? யாரும் சொல்லி கொடுக்கலப்பா. பேப்பர்ல படிச்சேன், உங்ககிட்ட வந்து உளறிட்டேன். குடிசை கொளுத்துறதுன்னு ஒண்ணு நினைவுது. அப்பா உங்க முதலாளிக்கு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு ஏதோ ஒரு நிலம் இருக்குதான், அங்க கூட யாரோ குடிசையோட எரிஞ்சு போயிட்டாங்களாமே. அந்த நிலத்தை எங்க கோபி விலை கேட்கிறான். உங்களால வாங்கி தர முடியுமா? அந்த நிலத்தையா? ஆமா. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வேண்டியது கமிஷன் கொடுத்துருவான். கமிஷன் கொடுப்பானா? நிச்சயமா. நீங்க எவ்வளவு கமிஷன் கேக்குறீங்களோ அவ்வளவு வாங்கி தரேன். அப்ப சரி, கண்டிப்பா நிலத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். அதானே பார்த்தேன். கமிஷன் கிடைச்சா நீங்க என்னையே வித்துருவீங்களே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என் அம்மா நிஜமாவே செத்துதான் போயிட்டாங்களா இல்ல நீங்க கமிஷனுக்காக அப்படி? அறிவு கட்டவன, நான் தான் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன், நீ காரதான ஓட்டிக்கிட்டு வர. ஏன் மாட்டை வரன்ற மாதிரி ஏன்ற? ஏடா நடு ரோட்ல வண்டி ஓட்டுறிய, உனக்கு அறிவு இருக்கா? என்கிட்ட இல்லப்பா. உனக்கு தேவைப்பட்டா வேற யாருக்கிட்டயாவது போய் கேட்டு. ஆமாண்டா, நீதான் காலேஜுக்கு மாட்டு வண்டியில வரைய வெக்கமா இல்ல? மாட்டு வண்டியில வர வெக்கமா இல்ல, காலேஜுக்கு வரதான் வெக்கமா இருக்கு. உங்ககிட்ட பேசுறத விட ஏதாவது குட்டிச்சு போய் பேசலாம்டா. அது அவங்கள வராங்க, அவங்க கிட்ட பேசு. ஏய் என்னப்பா நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு அரட்டை அடிக்கிறீங்க? எடுப்பா வண்டிய. இந்த ரமேஷ், இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏய் குடுமி, நாட்டுப்புறம் வண்டி ஏறா. ஆமாண்டா, நான் நாட்டுப்புறம் தான். நீ மட்டும் என்னடா நாட்டுப்புறத்துல விளையிற அரிசி தின்னுதானடா உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? டவுன்ல விளையிற குரோட்டன்ஸ் திங்கிறது தானே நாட்டுப்புறமா? நாட்டுப்புறம் நான் மட்டும் தானா? உங்க அப்பா தர்மராஜ், மீனா அப்பா நாகபூஷணம், ஏன் அப்பா ஏழுமலை, எல்லாம் ஒரே நாட்டுப்புறம் தான். களத்தூரை பத்தி கேவலமா பேசாத வேணாம். ஏய் அதிகமா பேசாத, அப்புறம் எங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பா ஏழுமலைய வேலையை விட்டு நீக்கிட்டு சொல்லுவேன். ஜாக்கிரதை. அதான் நடக்காது. எங்க அப்பா கணக்கு பிள்ளை, வெளியில நிமிஷம் கணக்கு கேட்பாரு. மூட வாய. சரிதான் போடா. யார் யாரோ சொல்லியே நான் வாய மூடலையா, நீ சொல்லியா மூட போற? உனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, நல்லா பேச தெரியுது, வேற ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் நான் அரசியல்வாதியா போயிடலாம்னு பாக்குறேன். ஐயோ, நீ பேசுறது யாருக்குமே புரியாதே. அப்ப நான் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதுதான். மணி அடிச்சாச்சா, வண்டி நவுத்துறா. ஏனாவது அன்பிற்கும் மதற்பிற்கும் முறைய மாணவர்களே, ஏனாவது அன்புக்குரிய மாணவிகளே. என்ன அன்புக்குரிய மாணவிகள்? மரியாதை மரியாதை. மன்னிக்கவும், ஏனாவது அன்புக்கு உரிமையில்லாத மாணவிகளே, தாய்மார்களே. தாய்மார்களா? எங்களுக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு? தாய்மார்கள் சொன்ன பல்ல உடைப்பேன். மன்னிக்கவும், ஏனாவது குழந்தைகளே. நீ மரியாதையா போறது இல்ல. நண்பர்களே, நீங்கள் ரமேஷிற்கு ஓட்டளித்தால் உங்களுக்கு ரூபாய்க்கு 3 படி வேர்க்கடலை தருவோம். வேண்டாம் வேண்டாம், அனாவசியமா வாக்குறுதி கொடுக்காத, அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். நண்பர்களே, இன்று நமது அருமை நண்பர் ரமேஷ் கல்லூரிக்கு வரும் வழியில யாரோ நாசகாரர்கள், விஷமிகள், குண்டர்கள் அவரை கொல்ல சதி செய்து அவர் வரும் பாதையிலே தீபாவளி கேப் வைத்து அதை வெடித்திருக்கிறார்கள். அமைதி அமைதி, ரமேஷ் உயிருக்கு ஆபத்தில்லை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சதி நடந்திருந்தும் நமது அருமை நண்பர் ரமேஷ் துணிவுடன் நின்று நம்முடைய வந்திருக்கிறார். நண்பர்களே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. போட்டினை போட்டு வேட்டினை வைத்து நாட்டினை காத்திட நல்ல பல வழிகள் இருக்கையில பொட்டிடுவோம் மொட்டுக்களை, கேட்டிடுவோம் ஆட்டுக்களை, மறந்திடுவோம் குற்றச்சாட்டுக்களை என்று கூறி இன்னமும் 4 கூட்டங்களில் பேச இருப்பதால் விடைபெறுகிறேன். வணக்கம். அதை கூட நீ கவனிக்கலையா? அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். போகட்டும், அவங்க எல்லாம் போனா என்ன, நீ இருந்து என் பேச்ச கேட்கறதுக்கு அது போதும் ராக்கி எனக்கு. ஆமா, அப்படியே என் பேச்சு கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டிய, அவ்வளவு நல்லா இருந்ததா? என் லுங்கி இந்த டெஸ்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, என்னால எந்திரிச்சு போகவே முடியல, கொஞ்சம் எடுத்து விட. இவ்வளவுதானா? இப்படின்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் பேசுறதுக்கு முன்னாலேயே எல்லாரும் ட்ரெஸ்ஸையும் டெஸ்க்ல மாட்டி விட்டு போயிருப்பேன். ஆமா, நீ கோபிக்கு இவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தும் ரமேஷ் பக்கம் பேசினியே, நல்லா இருக்கா? ஏன் என்ன தப்பு? ரமேஷ் தோக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அவன் பக்கம் பேசினேன். எப்படி எப்படி? ஆமா, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா?
சார் உங்களுக்கு கம்பராமாயண புஸ்தகத்தை பார்க்காம தெரியாதா? தமிழ் பேராசிரியர் பேண்ட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறது பொருந்துமா? ஒரு நாட்டினுடைய பண்பு டிரெஸ்லயா இருக்கு சார் ட்ரெஸ்ல பண்பே கிடையாதுன்னா ஒருத்தருக்குமே ஒண்ணு ட்ரெஸ்ஸே வேண்டாமே சார். சைலன்ஸ். பாடத்தை கவனிங்க. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஏன் சார்? அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக காதல். ஆஹா, காதல்னா என்ன சார்? கிளாஸ் ரூம்ல பேசுற பேச்சா இது? காதலை பத்தி கிளாஸ்ல பேசலாமா? சார் நீங்க தானே சார் காதலை பத்தி பேச்ச ஆரம்பிச்சீங்க. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் நீங்களே, அது மட்டும் காதல் இல்லையா? சைலன்ஸ். அறிவு கிட்ட ஜென்மம். கம்பர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி, அது தெய்வீக காதல். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அடாடா, கம்பர் என்ன அருமையா சொல்லியிருக்காரு. இன்னொரு பாட்டு சொல்றேன், அதையும் கேளுங்க. ஒருவரை ஒருவரதும் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் மாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். இரண்டாவது பாட்டை நிதானமா கொஞ்சம் கவனமா கேளுங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவரதும் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் மாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். கவனிச்சீங்களா? வரிசிலை அண்ணலும் மாட்கண். கோபி என்னமோ எழுதி மீனாட்ட கொடுக்கறா சார். கோபி, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? போய் சார். சார் நான் எதையும் எழுதி மீனா கிட்ட கொடுக்கல சார், வந்து முனியப்ப கிட்ட தான் சார் கொடுத்தேன் சார். முனி சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் ராக்கி கிட்ட கொடுத்துட்டேன். ராக்கி எனக்கு தெரியாது சார், நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஐ அம் சாரி சார், நான் கீழே போட்டுட்டேன் சார். இல்ல சார், அவ அத மீனாட்ட கொடுத்தத நானே பார்த்தேன் சார், அது லவ் லெட்டர் சார். சார் நீங்க கிளாஸ் நடத்தும் போது இவரே சார் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. வர வர நம்ம கிளாஸ் ரொம்ப மோசமா போயிடுச்சு சார். ஆமா சார், வேற யாராவது நல்ல வாத்தியாரா போடல சார். சரி சார், நீங்களே இருக்கு சார். Sit down. மீனா, stand up. எங்க இந்த லெட்டர்? சார் அதை கிழிச்சு போட்டேன் சார். அதுல என்ன எழுதிருந்தது? வந்து சார் என்ன சார் இது? பொறுத்தியாருக்கு எழுதின லெட்டர்ல என்ன எழுதிருந்ததுன்னு கேக்குறீங்களா? இதான் நாகரிகமா? அதுல என்ன எழுதிருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அன்பே. முனி. சார் அப்படிதான் சார் அவ லெட்டர் ஆரம்பிச்சிருந்தான். அன்பேக்கு அப்புறம் ஆறுகிறே. ராக்கி, அன்பேக்கு அடுத்து ஆறுகிறே தான் சார். நீங்க வேணா காதல் பண்றவங்க யாராவது கேட்டு பாருங்களேன். sit down. என்னப்பா கோபி, என்னப்பா இதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? சார் ஐ எம் சாரி சார், தப்புதான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நாளைக்கு உங்க அப்பா கூட்டிட்டு வந்து என்ன பாரு. சார் வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அப்படின்னா உங்க அம்மா கூட்டிட்டு வா சார். இல்லன்னா உன்னை என் கிளாஸ்லயே சேர்க்க முடியாது. டேய் முனி, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த ராஸ்கல் ரமேஷும் நோக்கினான். மீனா, மீனா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்ன கோபி? உனக்கு தான் தெரியுமே, ப்ரொஃபசர் வந்து அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் அம்மாவுக்கு எங்க போவேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இல்ல நீயும் எனக்கு அம்மாவை வந்துரு. என்னது? அதாவது ஒண்ணு இல்ல, எனக்கா கொஞ்ச நேரம் கழுவி மாதிரி வேஷம் போட்டுட்டு ப்ரொஃபசர்ட்ட வந்து, சார் என் மகன் கோபையா மன்னிச்சிடுங்கத்தா, அவன் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லு. ப்ரொஃபசர் உடனே மன்னிச்சிருவார். ப்ரொஃபசர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கிட்டுவேன். என்ன ஒண்ணு செய்ய மாட்டார், உன்னைத்தான் டிஸ்மிஸ் பண்ணுவார். ஒண்ணு செய்ய மாட்டார், என்னத்தான் டிஸ்மிஸ் பண்ணுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது எனக்கு அம்மாவை நடிச்சிறேன். நோ நோ, இன்னைக்கு எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. பை பை. ராக்கி, ராக்கி, ஐயோ நீ பாக்குறதுக்கு அம்மா மாதிரியே இருக்க. ஐ மீன், அதாவது இப்ப நம்ம ப்ரொஃபசர் வந்து எங்க அம்மா மாதிரி வந்து நீ மன்னிப்பு கேட்கணும். மை காட், எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு. ராக்கி, அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும். இத பாரு, நீ ப்ரொஃபசர் வந்து எனக்கா மன்னிப்பு கேட்கல, என் மானமே போயிடும். நான் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கலைன்னா ஏமானமே போயிடும். அப்படி என்ன இம்மீடியட்டா உனக்கு புது ட்ரெஸ் தேவை? அப்படி என்ன இமீடியட்டா உனக்கு புது அம்மா தேவை? இத பாரு, நீ எனக்கு மட்டும் உதவி செய்யல, நான் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவேன். ஐயோ வேண்டாம் கோபி, பிளீஸ் கோபி, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. இது குளிர்காலம், பச்சத்துல விழுந்தா ஜலதோஷம் பிடிக்கும். செத்து போறவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சா என்ன? கெட்டு போய் மேலோகம் போகும்போது தும்மல் வரும், அது அபசகுணம். உன்னை வந்து பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். அதுக்கு கூட என்னால உதவி செய்ய முடியாது. என் செருப்பை கிளாஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். மன்னிக்கணும் கோபி, நீ வேற யார்ட்டாவது உதவி கேள. ஐயோ
இன்னைக்கு நான் ஒரு மார்வேஷ போட்டியில கலந்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வருஷமாவது நான் நிச்சயமா ஜெயிக்கத்தான் போறேன். இந்த வருஷமும் நீ நிச்சயமா தோக்கத்தான் போற. ஐயோ, இந்த முனியப்பா வேற காணுமே. அவனை கேட்டாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான், இல்ல ஏதாவது அம்மாவையாவது புடிச்சு கொடுப்பான். நான் என்ன செய்யறது? ஓ கோபியா, உங்க அம்மா அழைச்சிட்டு வந்திருக்கியா? அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். சார், பொண்ணுனா பேய இறங்குன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு. நீங்க மனசு இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் அழைச்சிட்டு வா. அழைச்சு வரேன் சார். காலவாரி விட்டுறாதரா. இப்படியோ எங்க அம்மா மாதிரி பேசி சமாளிச்சிரு. மண்ணாங்கட்டி பின்ன என்னடா நீ என்ன இந்த சுந்தரேஷ் அம்மா கிட்ட இழுத்துட்டு போயிட்ட? அந்த மாதிரி என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வேற நான் பேசி ஆகணும். அம்மா பஸ்ல பேசுறா, சமாளிச்சிடலாம். நான் அசப்புல பார்த்தா அசல் வைஜெயந்தி மாலா மாதிரி இல்ல, எலிசபெத் டெய்லர் மாதிரி இருக்கு. சிவடா. சார், இதுதான் எங்க அம்மா. வாங்கம்மா உட்காருங்க. உங்க எதிரில நான் உட்கார மாட்டேன். ஏன்? நீங்க அசப்புல பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்கேன். இத பாருங்க, உங்க மகன் கோபி கிட்ட வர வர ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அவன் அப்பாவே உரிச்சுட்டு வந்திருக்கா. என் ஆத்துக்காரரும் இப்படிதான் கண்டபடி ஊர் சுத்துவார். கண்ட பொம்மராட்டியும் ரூமுக்குள்ள அழைச்சு வச்சுட்டு அரட்டை அடிப்பார். நீங்க அசப்புல பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்கேன். இத பாருங்க, கிளாஸ் நடக்கிற போது கோபி ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்கிறான். காலேஜ்ல படிக்கிற போது இப்படி செய்யலாமா? இவன் காலேஜ்ல படிக்கிறப்பதானே இப்படி செய்தான். இவன் அப்பா என் ஆத்துக்காரர் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டார். அவர் ரொம்ப சூட்டிக்க. நீங்க அசப்புல பார்த்தா என் ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன். என்னமா அது? இவனால மத்த பையன்கள் எல்லாம் கெட்டு போயிடாம போல இருக்கு. இவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் மத்த பையன்களுக்கு எல்லாம் பயம் வரும். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறடா? என்ன? நீங்க மத்த பசங்களுக்கு தண்டனை கொடுங்க, இவன் நன்னா பயந்துருவான். என்னப்பா இது கோபி, உங்க அம்மா உன்னை விட விளையாட்டுத்தனமா இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாதே. நீங்க என்ன விளையாடுற வயசா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறேன். ஆத்துக்காரர் கூட இப்படிதான் பேசி பேசியே என்ன மயக்கிவிடுவார். நீங்க அசப்புல பார்த்தா உங்க ஆத்துக்கார மாதிரி இருக்கேன். கோபி, அவர் புரிஞ்சு விட்டாரா? என்னமா அது? எதுக்கு எடுத்தாலும் உங்க ஆத்துக்கார மாதிரி இருக்க, உங்க ஆத்துக்கார மாதிரி இருக்கேன்னு சொல்லி என் கழுத்தா இருக்கிறீங்க. என்ன இது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆத்துக்காரர். நான் அவரை பத்தி பேசாம யாரை பத்தி பேசுவேன்? இத பாருமா, உங்க பையன் பண்ண தப்புக்கு அவனை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றதா நியாயம். அப்படி எல்லாம் சொல்லாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் படிச்சு பட்டம் வாங்கணும். படிக்காம பட்டம் வாங்க அவன் என்ன பெரிய இவரா? அவனை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். யாருக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டான். கோபிகண்ணா, இனிமே இதெல்லாம் லெட்டர்ல எழுதாதரா. நேரா பேசிக்கோ. வெக்கப்படுறான். ஆம்பளை இல்லையோ, அவனை மன்னிச்சிருங்க. மன்னிக்கல, நான் உங்க காலை விட மாட்டேன். என்னடா ரொம்ப போச்சு. எழுந்துருங்கம்மா, யாராவது பாத்து போறாங்க. எழுந்துருங்க. மன்னிச்சுட்டேன். எழுந்துருங்க. எங்க ஆத்துக்காரர் இப்படிதான் காலை பிடிச்சா காரியம் ஆயிடும். சார், என் மகன் கோபிய மன்னிச்சிருங்க சார். என்னது? உங்க மகன் கோபியா? ஆமா சார், நான் தான் இவனை பெத்த அம்மா. நீதான் வரமாட்டே. நீ ஏன் வந்த? கேன்சர் வச்சு வந்தேன். என்னம்மா அது இவங்க இப்படி சொல்றாங்க? கோபி, என்ன பேசாம நிக்கிற? இவங்க ரெண்டு பேர்ல யார் உங்க அம்மா? அது இது இவங்கதான் என்ன வளர்த்த அம்மா. இது என்ன பெத்த அம்மா. ஓ, ஐ see. ராக்கி, நீதான் வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஏற்கனவே இங்க குழப்பம். எதுக்காக வந்த? ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி போச்சு வந்தேன். ஐயோ ராக்கி, நீங்க ப்ரொஃபசர் நானே ப்ரொஃபசர். என் சன் கோபி என்ன தப்பு பண்ணிச்சு? ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதமா? ஆம்பளை பொம்பளைக்கு லவ் லெட்டர் எழுதாம ஆம்பளைக்கா எழுதுவான்? அவன் எழுத படிக்க கத்து கொடுக்கறதே உன்னை போல வாத்தியார் தான். நீ எழுத கத்து கொடுத்தே அவன் எழுதுவான். இத பாருமா, உன்னை ஒரு கேள்வி கேக்குது. நீ காலேஜ்ல படிக்கும் போது எந்த பொண்ணையும் நீ லவ் பண்ணல? கிடையவே கிடையாது. அது சரி, உன் மூஞ்சி பார்த்தா எந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணும்? இந்தாடிமா, அவர் மூஞ்சியை பத்தி ஒண்ணு பேசாத. அவர் அசப்புல பாக்குறதுக்கு என் ஆத்துக்கார மாதிரியே இருக்க. ஏய் பொம்பளை, நீ சும்மா இரு. உன் மூஞ்சி பார்த்தா உன் ஆத்துக்கார மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுது. என்னடி சொன்ன? நீங்க இப்படி வாங்க. ஏண்டிமா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு வாய் வையா? பீப்பா மாதிரி உருண்டு உருண்டு வர. உன் அழகுக்கு உனக்கு பேச்சு வர. உன்னாலதே அழகு. ஒட்டடை கொம்புக்கு சாரி சுத்தின மாதிரி சுத்திக்கிட்டு வந்திருக்கிற. என்ன பார்த்து பீப்பா சொல்ற? ஏய், ஏதாவது பேசினா பல்ல உடைச்சு விடுவேன். சொல்ல வரது. ஐயோ, தொய்யன அடிச்சு விட்ட இது. ஏய் பொம்பளை, இன்னொரு கண்ணை காட்டு. ஒரு டொய் போறாதா? காட்டு. அப்படியா? என்ன அடிச்சடி? உன்னை என்ன பண்ற? என்னடி செய்வே? என்ன செய்வே? பிசாசு, பிசாசு, பிசாசு. பிசாசு. ப்ரொஃபசர், என்ன பார்த்தா பிசாசு மாதிரி. நீ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுன, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணா நாளைக்கு நம்ம காலேஜ் பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? சார், ரிப்போர்ட் பண்றதா இருந்தா நான் ஏன் சார் அவரை காப்பாத்துறதுக்காக அம்மா வேஷம் போட்டு வர போறேன்? நீ மீனாவா? ஆமா சார்.
இந்த பாருப்பா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கட்டும். ஆல் ஆஃப் யூ கெட் அவுட், கெட் அவுட். போங்கம்மா வெளியே, வெளியே போங்க, கெட் அவுட். நான் மட்டுமா உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் அடிக்கடி ஆத்துக்காரர்கிட்ட கூட இப்படிதான் சொல்றேன். மட்டுமா மீனா, யாரு நான் தான். உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? தான் திட்டினாலும் வெறுத்தாலும் நான் ஏன் உன்னையே சுத்தி சுத்தி வர தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் மீனா. நம்ம 2 பேர் மனசும் ஒரு மனசாகிற காலம் ரொம்ப கிட்ட வந்தாச்சு. ஹாய் கோபி. மீனா, நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கோபியோட செந்தினை கண்டுபிடி சுத்திட்டு இருக்கேன். என்னோட முடிவு எங்க போய் நிக்கும்னு நீங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் இந்த சுவத்துல எழுதி கைரேகை வச்சுட்டு போயிடுங்க. நான் வந்து படிச்சுக்கிறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றிய. ஐயே, உன் குடுமிக்கு கல்யாணம் வேறையா? குடுமிக்கு இல்ல கல்யாணம், எனக்கு. மூஞ்சி பாரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு வர்றவங்க யாரும் உன்னை மாப்பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்க, நாயனக்காரர்னு நினைப்பாங்க. என்னதான் செய்ய சொல்ற? நீ மாடனா மாறணும். நான் ஒண்ணு குடுமி பொண்டாட்டியா இருக்க விரும்பலப்பா. உனக்கு பொறாம உன் தலையோட என் தலையில அதிகமா முடி இருக்குதுன்னு. முனிப்பா, காதலுக்காக யாராரோ எதையோ தியாகம் பண்றாங்களே, நீ குடுமைய தியாகம் பண்ண கூடாதா? உனக்காக நான் என்ன ஒண்ணாலும் கொடுப்பேன். குடுமைய குடு. சரி, ஊரே பேசும் இவன் குடுமி இவன் பொண்டாட்டி கையிலன்னு. பரவாயில்லையா? பேசட்டும், பரவாயில்ல. சரி, நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துக்கு வா. நான் எப்படி வரேன்னு பாரு. எப்படி வருவாரு? குடுமிக்கு பூ சுத்திட்டு வருவாரா? சீ, அது இதை விட மோசமா இருக்கு. யார்தானி? என்ன தைரியம் தான் என்ன தொடுவேன்? ராக்கி, என்ன இது இப்படி கன்னத்துல அரைஞ்சுட்டேன்? என்ன? முனிப்பா, எவ்வளவு ஷாக்கா இருக்க தெரியுமா? நானே கண்ணாடிய பார்த்துட்டு தான் வரேன். அது கேட்டு நடுங்குற? கண்ணாடிய பார்த்துட்டேனே. இந்த காலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற பசங்க எல்லாம் ஏன் ஒரேடியா உதறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவன் கண்ணாடிய பார்த்து பயந்துக்கிறான் பாவம். இப்படி இருக்கிறதா நல்லது. நமக்கு குழந்தை பிறந்தா அத சுலபத்துல மிரட்டி அடக்கிடலாம். எப்படி? பூச்சாண்டி பூச்சாண்டின்னு ஒன்னே காட்டிடுவேன். ராக்கி, என் கன்னத்துல அடிச்சு எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி? பரவாயில்ல சாவு. இப்ப நான் சாப்பிடல, சாப்பிட சொல்லானே சாப்பிடு. கோபி, இந்த மாதிரி நல்ல பழக்கெல்லாம் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சுட்டா விடுறதுதான் கஷ்டம். ஆரம்பி. முனி, நீ இப்படி செய்வேன் இதெல்லாம் பாக்குற போதே எனக்கு தலையை சுத்துது. நீ தவளப்பா, போடாமலே சுத்துது. எனக்கு போட்டாதான் சுத்துது. போடுறேன். கமான் கோபி, ஹேவ் எ சிட். ஜாலி ஜாலி ஜாலின்றாங்களா? அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஜாலின்னா எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதான் ஜாலி. பேசாம ஏண்டா, உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து படிக்க அனுப்புறாங்க. இதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுமா, அதுக்காக தான் குடிக்கிறோம். இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைப்பாங்க? நாம குடியும் குடித்தனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் இந்த காலத்து பசங்க குடி குடித்தனம் 2 நாமே தேடிக்கிறோம். பெத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுமா. டேய், குடிச்சா உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், குடும்பம் கெட்டு போகும், ஏன் வாழ்வே கெட்டு போயிடல. எல்லாம் கெட்டு போகும். ஆனா இந்த குடி இது மட்டும் கெட்டு போகாது. அதான் இதுல விசேஷம். சாப்பிடு. சே, பேசாம இரு. டேய், அவனுக்கு ஊத்தி கொடுங்கடா. இத்தனை பேர் நடுவுல ஒருத்த மட்டும் கெட்டு போறானே இவன். முனி, எல்லாம் தேர்ந்தெடுச்சுடா. ஐயோ, அது சேர்ந்து போக கூடாதுப்பா. நாம தான் சேர்ந்து போகணும். அது சேர்ந்து போக கூடாது. சரி, நான் போய் கொண்டு வரேன். இது பாட்டில் என்ன இழுக்குதுடா. செலவுக்கா 100 ரூபாய் பணம் வாங்கிட்டியே, அது கணக்கு எங்கடா? வேண்டாம், கணக்கு கேட்காதீங்க. கணக்கு கேட்டீங்க, ஒண்ணு நீங்க வெளில போக வேண்டியிருக்கும், இல்ல நான் வெளியில போக வேண்டியிருக்கும். எதுக்கு வந்து கணக்கு பாக்குறதாடா என் தொழிலு. பிள்ளையா இருந்தாலும் சரி, கணக்கு ஒழுங்கா இருக்கும். சரி, இவரு மெட்ராஸ்ல அவன் வெள்ளை கருப்புன்னு கலர்களா கணக்கு எழுதுறானா? இவர் பேச வந்துட்டாரு கணக்கு பத்தி. இல்லை, என்ன பத்தி கேவலமா நினைக்காதடா. தர்மராஜுக்கா அந்த வேலையை நான் தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எழுதாத கணக்கா? நிஜமாவா? இப்போ ஒத்துக்கிறியா? மெட்ராஸ் இருக்க வேண்டியவன் இங்க இருக்கிறேன். இல்ல, உள்ள இருக்க வேண்டியவர் வெளியில இருக்கீங்க.
ஆமாப்பா பேப்பர்லயே போட்டிருக்கானே கருப்பு பணம் வச்சிருந்தவர் அவருக்கு கணக்கு எழுதினவர் 2 பேரையும் சேர்த்து தான் ஜெயிலுக்குள்ள தள்ளிருக்காங்க. லட்டியாலே அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாட்டிக்கிட்டா தானடா. ஏன் இவங்க மட்டும் எப்படி மாட்டிக்கிட்டாங்க? கூட இருந்த உதவாக்கிற பையன் எவனாவது காட்டி கொடுத்துருப்பான். உங்க கூட உதவாக்கிற பையன் இல்லையா? காட்டி கொடுக்க மாட்டானா? இங்க எதிரா உதவாக்கிற பையன். ஏன் நான் இல்ல காட்டி கொடுக்க மாட்டேன். இந்த பாருங்க மரியாதையா ஒரிஜினல் கணக்கு புஸ்தகத்தை எல்லாம் நான் சொல்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. இல்ல உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நான் சேர்த்துருவேன். லட்டியாலே அடிப்பான். நகத்துல ஊசி ஏத்துவான். என் பிள்ளை இல்ல நான் பெத்த மகனாச்சே. ஐயோ அது ஏன்பா சும்மா சும்மா சொல்றீங்க? தினம் அதை நினைச்சுதானே நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி செய்ய போறீங்களா இல்லையா? எவ்வளவு கமிஷன் வாங்கி தருவேன்? கமிஷன் தானே. என்ன ஒரு 6 மாசம் ஜெயில் போறமா? கமிஷனா? கமிஷன் மூஞ்ச பாரு. சொல்ற மாதிரி செய்யுங்கப்பா. நான் அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சா தர்மராஜ் உடனே வேலையை வச்சு நீக்கிடுவாண்டா. அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன். 2 எருமை கடை வாங்கி தரேன் மேய்ங்க. நானாடா மேய்க்கணும்? ஏன் என்ன இத்தனை நாள் நீங்க செஞ்ச வேலைக்கு அது ஒண்ணு குறைஞ்சு போயிடல. ஆமா முனிப்பா, இந்த தலையாட்டி பொம்மையை வச்சுக்கிட்டு மிஸ்டர் நாகபூஷ் கிட்ட ஏதோ உளறிக்கிட்டு இருந்தியா? என்ன இது யாராலையும் கவுக்க முடியாதுன்னு சொன்னேன். கவுக்க முடியாதா? ஆமா நிச்சயமா கவுக்க முடியாது. கவுருதா பத்தியா? கவுர்லயே நான் கவுத்துட்டா? இதுயா எங்க கவுத்துட்டு பாக்கலாம். ஐயோ ஆமா கவுத்துட்டியா? ஆமா. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? பொம்பளை இங்க மனசு வச்சா எதை ஒண்ணாலும் கவுக்கலாம். அப்படியா? அப்ப சரி, இந்த கேக்க வெட்டி எல்லாருக்கும் கொடு. ஒன்னு பொம்பளைன்னு சொன்னேன் பாரு, அது என் தப்பு.